கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் மீண்டும் ஒரு விசையாய் இந்த தினந்தோறும் ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய இந்த சிறியவனும் எளியவனும் ஆகிய அடியானுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த தினந்தோறும் ஆராதனையில் ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் என்று விதவிதமான மன்னிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு தேன் என்று சொல்லி விதவிதமான பலவிதமான தேனை குறித்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அதிக நேரம் இல்லாதபடியினால், குறுகிய சமயம் மட்டுமே இருக்கிறபடினால் சீக்கிரமாய் தேவனுடைய வார்த்தையை சுருக்கமாய் சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் தனித்தனியாய் ஜெபிக்க விரும்புகிறேன். நேற்றைய தினம் ஜெபிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனபடினால் இன்றைக்கு வார்த்தைகளை சுருக்கி ஜெபத்துக்கு அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறேன். அதே சமயத்தில் இன்றைக்கு ஒரு புதிய தேனை குறித்து வேதத்திலிருந்து நாம் படிக்க கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக, ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 19:10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது. ஆம், இந்த சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது தேன் கூட்டிலிருந்து என்று பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை தேன் கூடு. இந்த தேன் கூடு என்பது எதை குறிக்கிறது? இந்த தேன் கூடு என்பது எப்படிப்பட்டதாய் இருக்கும்? இந்த தேவ செய்தியில, அதாவது மத்தியானத்தில் கொடுக்கிற தினந்தோறும் ஆராதனை குறித்த தேவ செய்தியை குறித்து எனக்கு ஒரு குறைவும் ஒரு துக்கமும் ஒரு வருத்தமும் உண்டு. என்ன குறைவும் துக்கமும் வருத்தமும் என்று சொன்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப தெளிவாய் இங்க தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நேரம் இல்லை. பொதுவாக நாம் இங்கு பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வசனங்கள் ஒரு சாதாரணமான பிரசங்கமாய் இல்லாமல் வேத பாடமாய் கொடுக்கப்படுகிறபடினா, நான் ஒவ்வொரு செய்திலும் முதலாவது அறிவியல் பூர்வமான சில ஆதாரங்களை அடுக்கவும் விவரிக்கவும் விரும்புகிறேன். அந்த அறிவியல் பூர்வமான நடைமுறை ஆதாரங்களை அடுக்கி உங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதற்கு பின்பு வேத வசனத்தின் வெளிச்சத்துக்குள் நடத்த விரும்புகிறேன். அப்போதான் அது சோத்திரம் எல்லாருக்கும் ஈஸியாய் புரியக்கூடியதாய் இருக்கும். இதை கேட்கிறவர்கள் நாளைக்கு போய் ஊழியம் செய்யக்கூடியதாய் இருக்கும். ஆனால் இந்த அறிவியல் பூர்வமான வரலாற்று பூர்வமான சில ஆதாரங்களை, புள்ளி விவரங்களை, அதை குறித்த சில நுணுக்கங்களை, நடைமுறை காரியங்களை நான் சொல்லி அதன் பின்பு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு நேரம் நமக்கு மிகவும் குறைவாயிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு இந்த தேன் கோட்டை குறித்த சில காரியங்களை சீக்கிரமாக நாம் பார்க்கலாம். இந்த தேன் கூடு என்பது சூத்திரம் நான் இன்னைக்கு சொல்ல போவது ஆவிக்குரிய விளக்கங்களை மட்டுமே சொல்ல போகிறேன். நடைமுறையை குறித்தோ அல்லது அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை குறித்தோ அல்ல. தேன் கூட்டை குறித்து வேதம் கொடுக்கிற விளக்கம் என்ன, இந்த தேன்கூடு என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த தேன்கூட்டை குறித்து முதலாவது தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன்னத பாட்டு 5:1 வாசிக்கிறேன். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் தேன் கூட்டை நான் தேனோடு புசித்தேன் என்று இங்கு தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். அப்படியானால்
இந்த தேன் கூடு என்பது எதை குறிக்கிறது? எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் நல்ல புசிக்கக்கூடியதான ஒரு பொருளாக இது இருந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் தேனை புசித்தேன் என்று சொல்லி. இந்த புசித்தேன் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? நல்ல கனியை சாப்பிடுவதற்கு இணையா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே. அப்போ அந்த புசித்தேன் என்கிற காரியம் ஒரு நல்ல பழத்தை சாப்பிடுவதற்கு சமானம். எப்படி அந்த பழத்துக்கு போய் இந்த தேன் கூட்டை ஒப்பிடலாம் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 3:12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். இந்த தேன் கூடு என்பது உன்னத பாட்டு 5:1 அது புசிக்கக்கூடிய சாப்பிடக்கூடியதா இருக்கு. நல்லா கவனிக்கணும், குடிக்கக்கூடியது கிடையாது. குடிக்கக்கூடியது என்பது அது லிக்விடாக, அது ஊற்றத்தக்கதாய் வடியக்கூடியதா இருக்கும். ஆனா இன்றைக்கு நாம் வெறும் வடிகிற தேனை குறித்து பார்க்கவில்லை, தேன் கூட்டை குறித்து பார்க்கிறோம். இந்த தேன் கூடு என்பது ஒரு மனுஷன் புசிப்பதற்கு ஏதுவானதா இருக்கிறது. அந்த புசிப்பது எப்படிப்பட்டது? ஒரு மனுஷன் மரத்துல இருந்து ஒரு பழத்தை பறிக்கிறான், அந்த பழத்தை நல்லா துடைக்கிறான், அதை வாயில வச்சு கடிக்கிறான், அதை ரசித்து ருசித்து நல்லா சாப்பிட்றான். எப்படி மரத்திலிருந்து பறிக்கப்படுகிற பழத்தை ரசித்து ருசித்து சந்தோஷமா ஒருத்தர் சாப்பிடுவானோ, அதே போலதான் இந்த தேன் கூடு என்பது நன்றாய் சாப்பிடக்கூடிய ஒன்று. அப்படியானால் இந்த புசிப்பது என்பது எதை காண்பிக்கிறது? இந்த கிருபையின் காலத்துல, இந்த கடைசி காலத்துல இந்த தேன் கூட்டை புசிக்கணும் அப்படின்னா, நாம் மரத்துல தொங்குற தேன் கூட்டை போய் அப்படியே கொத்தி எடுத்துட்டு வந்து புசிக்கணுமா? இல்லாட்டி தேன் அடைகளை அடையா விற்கிற இடத்துல அந்த தேன் அடைய வாங்கி அப்படியே வாயில போட்டு திங்கணுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அப்போ இந்த தேன் கூட்டை புசித்தேன் என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 10:10. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருந்தது. கர்த்தர் நல்லவன். இப்போ இந்த புசிக்கிற தேன் கூடு எப்படி, அது எதை குறிக்கிறதா? இந்த நாட்கள் இருக்கிற சிறு புஸ்தகத்தை தூதருடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். இந்த புஸ்தகம் என்பது எது? அதுதான் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த மகத்துவம் என்று சொல்லப்பட்டதான பரிசுத்த வேதாகமமாய் இருக்கிறது. என்னுடைய மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதுக்கு பேர்தான் வேதாகமம். இந்த வேதாகமத்துக்கு பேர்தான் புஸ்தகம். அந்த புஸ்தகம் எப்படிப்பட்டது? வேதம் என்கிற புஸ்தகம் நல்ல தேன் போன்ற புஸ்தகம். இதுல ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான வருத்தத்துக்குரிய செய்தி இருக்கு. என்ன வருத்தத்துக்குரிய செய்தி? இந்த தேன் கூடு எங்கேயாவது மரக்கிளைகள்ல தொங்கிட்டு இருக்கு. இந்த தேன் கூடு எங்கேயாவது கண்மலைக்கு சந்திலே இடையிலே தொங்கிட்டு இருக்கு. இந்த தேன் கூடு எங்கேயாவது உயரமான ஒரு கட்டடத்துல தொங்கிட்டு இருக்கும். அதை எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, அடிக்கடி தொடமாட்டாங்க, அது சூத்திர பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் தேன்கூடு. இந்த தேன்கூடு எப்படி மரத்திலையும் கண்மலையிலையும் வெடிப்பிலையும் தொங்கிட்டு இருக்குதோ, எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, தேன் எடுக்கிறவ மட்டும்தான் எடுப்பான், மற்ற யாரும் அந்த தேன் கூட்டை தொட மாட்டாங்க. இதே மாதிரிதான் இன்னைக்கு பரிசுத்த வேதம் என்கிற புஸ்தகம் நிறைய வீடுகள்ல தொங்கிட்டு இருக்குது. அலமாரியில ஒரு பைபிள் தொங்கிட்டு இருக்குது. ஓசத்துல பீரோவுக்குள்ள ஒரு பைபிள் தொங்கிட்டு இருக்குது. நல்ல உயரமான இடத்துல ஒரு பைபிள் தொங்கிட்டு இருக்குது. தேன் கூடு அங்காங்கு தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கு. இந்த தேன்கூடு எவ்வளவு பெருசா இருந்தாலும், அதுல எவ்வளவு தேனீக்கள் இருந்தாலும், எவ்வளவு தேன் இருந்தாலும் எல்லாரும் எடுக்க மாட்டார்கள். அதே போல இன்னைக்கு நிறைய வீடுகள் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேதாகமத்தை எடுப்பது கிடையாது.
எல்லாரும் வேதாகமத்தை பயன்படுத்துவது கிடையாது. உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, என் வீட்டில் இருக்கிற கணவன், மனைவி, புருஷன், தாத்தா, பாட்டி, ஆண், பெண், சிறியோர், பெரியோர் எல்லாரும் பைபிள் எடுக்கிறாங்களா? எல்லாரும் பைபிளை வாசிக்கிறாங்களா? எல்லாரும் வேதத்தை தியானிக்கிறாங்களா? கிடையாது. அந்த தேன் கூட்டை யார் எடுப்பார்கள்? தேன் எடுக்கணும்னு இருக்கிறான் பாருங்க, அந்த தேன் கூட்டை எடுத்து அந்த தேனை பிழியணும்னு ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அந்த தேன் கூட்டை எடுப்பான். அதே போல இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர் வீட்டுல சுத்திரம் நல்ல கத்தரோடு இருக்கணும்னு யாரும் ஒருத்தவங்க விரும்புறாங்க பாருங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், மருமகன் நல்லா இருக்கணும், மருமக நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஐயோ பரலோகத்தை இழந்துடக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் இந்த வீட்டில் நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க மட்டும்தான் இந்த தேன் கூடாகிய வேதாகமத்தை அடிக்கடி எடுக்கிறார்கள். இதுல இன்னொரு வெட்கக்கேடு, நமக்கு காலையில இருட்டோட ஜெபம் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்கு. மத்தியானத்துல தினந்தோறும் ஆராதனை 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கு. இரவுக்கிரவு ஜெபம் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கு. 1க்கு 3 கூட்டம் நடந்தோம். இதுல வருத்தம் என்னன்னா, பலர் இந்த கூட்டத்துக்கு வரும்போது கையில பைபிள் இல்லாமையே வர்றது. சோத்திர பைபிள் பெறதும் கிடையாது. இதுல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள பரவாயில்ல, இல்ல தொடர் பிரயாணத்துல இருக்கவங்களோ பரவாயில்ல, வீட்டுல இருக்கிறவங்களே ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது கையில இந்த தேன் கூடாகிய வேதாகமத்தை எடுக்கிறது கிடையாது. அவருதான் பிரசங்கம் பண்ண போறாரு, அவரே வசனம் சொல்றாரு, அவரே வாசிக்கிறாரு, அப்புறம் நமக்கு எதுக்கு பைபிள்? இதுதான் நிறைய பேருடைய வாதம், இதுதான் நிறைய பேருடைய கேள்வி. ஆனா நான் சொல்றேன், ஊழியக்காரனே வசனத்தை சொல்லுகிறார், ஊழியக்காரனே வாசிக்கிறார், உண்மைதான். ஆனா இங்க சொல்லும் போது அதை கொஞ்சம் பிரட்டி பாருங்களேன். நான் ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதை விதமாய் சொல்லுகிறது, நீ என்னை பார்த்தால் நான் புத்தகம், நீ என்னை தொட்டால் நீ நூலகன், நீ என்னை பார்த்தால் நான் புத்தகம், நீ என்னை தொட்டால் நான் உன்னை மனிதனாக்குவேன். அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இந்த தேன் கூடு தொங்குற மாதிரி பைபிள் நிறைய இடத்துல தொங்கிட்டு இருக்கு. செல்ஃப்ல ஒண்ணு, பீரோல ஒண்ணு, கட்டடத்துல ஒண்ணு, வெளியில ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. சில பணக்கார வீடுகள்ல போனா பாத்ரூம்ல டாய்லெட்டுக்குள்ள பைபிள் இருக்கு. டாய்லெட்ல அந்த கக்கூசுல போய் அந்த வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்ல உட்கார்ந்துகிட்டு அந்த டாய்லெட் போகும்போது அங்க உட்கார்ந்து பைபிள் படிக்கிறாங்க. அது அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியல, நான் அதை குறை சொல்ல விரும்பல. ஆனா அங்கேயாவது உட்கார்ந்து பைபிள் படிக்கிறாங்களே, கக்கூசுல உட்கார்ந்து கூட பைபிள் படிக்கிறதுக்கு சிலருக்கு என்ன வருது. ஆனா வீட்டுல சமைக்க நேரம் இருக்குது, சாப்பாடு செய்ய நேரம் இருக்குது, குளிக்க நேரம் இருக்குது, துணி துவைச்சு காயப்போட நேரம் இருக்குது, கம்பெனிக்கு போக நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனா ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது பைபிள் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் உள்ள நேரம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற தேன் கூடு. அந்த தேன் கூட்ட தேன் எடுக்கிறவர் மட்டுமே எடுக்கிறதை போல குடும்பத்தில் யாரோ ஒருவர் அந்த தேன் கூடாகிய வேதாகமத்தை புஸ்தகத்தை எடுக்கிறார்கள். அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தமாகத்தான் அந்த குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு. தேன் கூட்டுல ஆயிரக்கணக்கான தேனி இருந்தாலும் அது ஒன்ன கூட்டமா இருக்கிற மாதிரி இன்னைக்கு உங்க குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பா இருக்குது. இன்னைக்கு உங்க குடும்பம் ஒரு சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு உங்க குடும்பம் நல்ல ஒரு ஐக்கியமா எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு நபர் அடிக்கடி தேன்கூடு என்கிற வேதாகமத்தை எடுக்கிறவர்களாய், அடிக்கடி தேன்கூடு என்கிற வேதாகமத்தை பயன்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த குடும்பம், அந்த சந்ததி, அந்த வம்சம், அந்த தொழில், அந்த வியாபாரம், அந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருக்குது. அப்ப நான் சொல்ல விரும்புகிறது என்ன? கர்த்தர் நல்லவன். அடிக்கடி இந்த தேன் கூட்டை தொட்டு பாருங்க. அடிக்கடி இந்த தேன் கூடாகிய புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. கர்த்தர் நல்லவன்.
இதை நீங்க தொட்டாலே உங்களுக்கு ஞானம் வெளிப்படும். அப்ப தேன் கூடு என்பது ஒன்று புசிப்பதை காண்பிக்கிறது. அந்த புசிப்பது என்பது நல்ல பழத்தை பறித்து ரசித்து ருசித்து திங்கிறதை காண்பிக்கிறது. அந்த பழத்தை ரசித்து ருசித்து திங்கிறது இந்த நடைமுறை காலத்தில் எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 10:10 அந்த புஸ்தகத்தை அப்படியே சாப்பிடுவது, அதுதான் வேதத்தை சாப்பிடுவது, வேத வசனங்களை புசிப்பது. இந்த அனுபவம் உங்களுடைய ஜீவியத்துக்கு வருவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, இந்த தேன் கூடு என்பது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த தேன் கூடு என்பது இரண்டாவதாக எதை காண்பிக்கிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 14:27 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோடை நீட்டி அது நுனியினாலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அல்லேலூயா. அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேன் கூடு என்பது முதலாவது புசிக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. இந்த தேன் கூடு என்பது இரண்டாவதாக எதை காண்பிக்கிறது? அது நல்ல தெளிந்த அனுபவத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நல்ல தெளிந்த ஒரு அனுபவம். அந்த தெளிந்த அனுபவம் என்பது என்ன? இந்த தெளிந்த அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 28:16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஓ மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். ஆமென். இந்த தேன் கூடு என்பது நிறைய பேருடைய சந்தேகத்தை தெளிவிக்க கூடியது தான் இந்த தேன் கூடு. நிறைய பேருடைய சத்துரம் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதுதான் இந்த தேன் கூடு. இந்த தேன் கூடு என்பது புரியாததை புரிய வைக்கிறதான் இந்த தேன் கூடு. அந்த தேன் கூடு என்பது இரண்டாவது நல்ல தெளிவிக்க கூடியது. யோனத்தான் என்கிற மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவன் ஜனங்களாய் நடந்து அந்த காட்டு வழியாய் வரும்போது அங்கு மரத்திலே ஒரு தேன் கூடு அழகாய் கூடு கட்டி பெரிய அளவிலே தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த யோனத்தான் என்கிற மனுஷன் என்ன செய்யறான்? தன் கையில இருக்கிற குச்சியை எடுத்து அந்த தேன் கூட்டை ஓங்கி ஒரு குத்துறான். குத்துற உடனே அந்த தேன் கூட்டிலிருந்து தேன் ஒழுகுகிறது. அதை எடுத்து அவன் அப்படி நக்குறான். அந்த தேனை நக்கின உடனே கர்த்தர் நல்லவே, அங்கு என்ன நடக்கிறது? சோதரம் அந்த தேனை எடுத்து வாயில போட்டுக் கொள்ளுகிறான். போட்ட உடனே பைபிள் சொல்லுது அவன் கண்கள் தெளிவடைந்தது. ஆமென். இந்த சோத்திர தேன் கூடு என்பது இரண்டாவது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதை காண்பிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, உங்க வீட்டில யார் இருக்காங்க? நீங்க சொல்லுவீங்க என் புருஷன் இருக்கிறார். நீங்க சொல்லுவீங்க என் மனைவி இருக்காங்க. நீங்க சொல்லுவீங்க எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. எல்லாம் உண்மைதான். ஆனா யாக்கோபு அவன் படுத்து தூங்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தாக்கா அவனுக்கு அங்க மனைவிகள் தெரியல, பிள்ளைகள் தெரியல, அவனுடைய வேலைக்காரிகள் தெரியல. அதற்கு பதில் அவன் கண் எதை பார்க்கிறது தெரியுமா? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் அவன் நித்திரை தெளிந்தது. அவன் நல்ல ஒரு தெளிவுள்ளவனாய் பார்க்கும் போது அந்த இடத்திலே, அவருடைய வீட்டிலே, அந்த ஸ்தலத்திலே கர்த்தர்
இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த தேன்கூடு என்கிற வேத வசனத்தை நீங்க நல்லா சாப்பிட்டீங்க, புசிச்சீங்க அப்படின்னா, அப்போ உங்க இரண்டாவது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற குழப்பமெல்லாம் தெளிஞ்சு போயிடும். மனதின் வேதனையெல்லாம் தெளிஞ்சு போயிடும். கேள்விகளுக்கு பதில் என்கிற தெளிவு வந்துடும். சூத்திரம், என்ன செய்யணும்ங்கிற டிசிஷன் எடுக்க முடிவெடுக்க முடியாத இருக்கிற காரியத்துல நல்ல முடிவெடுக்க கிருபை கிடைச்சிடும். இதுதான் இந்த தேன்கூடு கொடுக்கிற நல்ல தெளிவு. அந்த தெளிவு வந்துருச்சுன்னா நீங்க நல்லா பார்க்கலாம். உங்க வீட்டில கர்த்தர் உலாவுகிறதை பார்க்கலாம். கண் தெளிவாகிற வரைக்கும், தேன்கூட்டை நீங்கள் புசிக்கிற வரைக்கும் உங்க வீட்டில உலாவுகிற கர்த்தரை உங்களால் பார்க்க முடியாது. உங்க இடத்துல இருக்கிற கர்த்தருடைய தூதர்களை உங்களால் பார்க்கவோ உணரவோ முடியாது. அந்த கர்த்தரை பார்க்கணும், கர்த்தருடைய தூதர்களை பார்க்கணும், கர்த்தருடைய கிரியையை பார்க்கணும்னா முதலாவது இந்த தேன்கூடாகிய பழைய ஏற்பாடு, தேன்கூடாகிய புதிய ஏற்பாடு, தேன்கூடு என்கிற வேதாகமத்தை நல்லா புசிங்க. அதை புசிச்சிங்கனாலே யோனத்தானுடைய கண்கள் எப்படி தெளிவடைந்ததோ அதே தெளிவு உண்டாகும். இப்ப யோனத்தானுடைய கண்கள் தெளிவடைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தம்? அவன் குருடனா இருந்தானா, பார்வை இல்லாம இருந்தானா, அல்லது கண் மங்கி போயிருந்தானா? கிடையாது. அங்க இருக்கிறதுலயே யோனத்தான் ரொம்ப ரம்மியமானவன். அங்க இருக்கிறவர்களையே ரொம்ப இளம் வயதுடையவனும் வீரியம் உள்ளவனும் யோனத்தான். அங்க இருக்கிறவர்களையே நல்ல பலசாலி அந்த யோனத்தான். அப்புறம் ஏன் அவன் கண் தெளிவடைஞ்சிச்சுன்னா, அவன் என்னதான் பராக்கிரமசாலியா இருந்தாலும், யுத்த வீரனா இருந்தாலும், மன ரம்மியம் உள்ளவனா இருந்தாலும் அவனுக்கு பசி மயக்கம் என்கிற ஒன்று இருந்தது. அவங்க அப்பா சவுல் சொல்லிட்டாரு, இந்த நேரம் வரைக்கும் யாரும் எதையும் புசிக்க கூடாது. அப்படி யாராவது எதையாவது புசிச்சா, தண்ணி இன்னி குடிச்சாக்கா உங்களை வெட்டி கொன்று போட்டுருவேன்னு சொல்லிட்டாரு. இந்த செய்தி இஸ்ரவேலர் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அவர்களோடு இருந்த யோனத்தானுக்கு தெரியல. அப்ப யோனத்தானுக்கு பயங்கரமான ஒரு பசி. அந்த பசி அவன் கண்ணை மறைத்தது, கண் மயக்கத்தை கொண்டு வந்தது. அந்த நேரத்துலதான் தேன்கூட்டை பார்க்கறான், ஓங்கி குத்துறான், அதுல இருந்து ஒரு சொல கீழே விழுகுது. அந்த அடை எடுத்து வாயில போடுறான். வாயில போட்ட உடனே அவன் கண் தெளிவடைந்தது. அப்ப எதை குறிக்கிறது? உங்களுக்கு இந்த யோனத்தானுக்கு இருந்த பசி உங்களுக்கு இருக்கணும். என்ன பசி? என் வீட்டுக்குள்ள நான் மட்டும் உலாவக்கூடாது, என் கர்த்தரும் உலாவ வேண்டும். என் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய தூதர்கள் வந்து உலாவ வேண்டும். அப்போதான் அந்த தேவன் என்னோடு இருக்கிறதை என்னால் பார்க்க முடியும். என் கண்கள் திறக்கப்படும். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல எம்மாவூர் சீசர்களின் கண்கள் திறக்கப்பட்டதை போலவே இங்க யோனத்தானுடைய கண்கள் தெளிவடைந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த தெளிவு இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு வரணும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. சில ஊழியத்தை சொல்ற மாதிரி, நீங்க இந்த கூட்டத்தை வந்துட்டீங்க, ஆண்டவர் உங்களை பணக்காரனாய் மாற்ற போகிறார், ஆண்டவர் உங்களை வட்டி கொடுக்கத்தக்க கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்ற போகிறார், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கிரீடத்தை கொடுத்து எல்லாருக்கும் முன்பாக நீங்க விலை உயர்ந்த BMW கார்ல போறீங்க, இந்த ஊர்லயே உங்க பேர் மட்டும்தான் பெரிய பேரா இருக்கும். இதெல்லாம் சொல்லுவது என்னுடைய வேலை கிடையாது. இந்த வேலையை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அது அவருக்கு தெரியும் யாருக்கு இந்த உயர்வு கொடுக்கணும், கனத்தை கொடுக்கணும், அது அவர் பார்ப்பார். அப்ப ஊழியக்காரனுடைய என்னுடைய வேலை என்ன? உங்களுடைய கண்களை தெளிவாக்குவது தான் என் வேலை. உங்க கண்களை திறந்து வீட்டுல பாருங்க, அசுத்தாவி உலாவுதா, இருளினாவி உலாவுதா,
பயமுறுத்துகிற ஆவி உலாவுதா, நடுக்கத்தை கொண்டு வருகிற போராட்ட உழவுதா, கெட்ட கெட்ட சொப்பனமா வருதா, இல்ல யாக்கோபு தெளிவான பின்பு அவன் பார்த்தபோது கர்த்தர் உலாவினாரே, அப்படி கர்த்தர் உலாவுகிறாரா என்று பாருங்க. அந்த தேன் கூடு என்பது ஒன்று நன்றாய் புசிப்பது, அது வேதத்தை குறிக்கிறது. இரண்டாவது தெளிவடைவதை குறிக்கிறது, அது தேவனை தரிசிப்பதை குறிக்கிறது, அதுதான் தேன் கூடு. மூன்றாவதாக இந்த தேன் கூடு எப்படி இருக்கும்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த தேன் கூட்டை குறித்த இன்னொரு அற்புதமான வசனத்தை, வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். இப்போ இந்த தேன் கூட்டை குறித்து வேதம் 3வது ஒரு அடையாளத்தை கொடுக்குது. அந்த தேன் கூடு எப்படி இருக்குன்னா நல்ல மிருதுவாய் இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மிருதுவாய் இருக்கும் என்று சொல்லி இந்த தேன் கூட்டை குறித்து ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ இந்த மிருதுவாய் இருக்கிறது என்பது என்ன? எந்த ஒரு தேவ மனுஷன், எந்த ஒரு தேவ மனுஷி, எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை தேன் கூட்டை போல கொடுக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர், அவர்கள் ஜீவியத்திலே ஆண்டவர், ஓ கர்த்தர் நல்லவே, நல்ல புசிக்க கொடுக்கிற ஞான புஸ்தகத்தை கொடுப்பார். அவர்கள் கண்களை கர்த்தர் தெளிவாக்குவார். மூன்றாவது அவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? நல்ல மிருதுவான மனிதர்களாய் மாற்றி விடுவார். இந்த மிருதுவான என்கிற தேன்கூடு, தேன்கூடு ரொம்ப மிருதுவானது. இந்த மிருதுவானது என்பது என்ன? அது எதை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 21வது வசனம். கவனிங்க, வசனத்துக்கு வசனத்தை ஒப்பிட்டு காண்பிக்கிறேன், எழுதி கொள்ளுங்க. சங்கீதம் 55:21. மிருது என்றால் என்ன? அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். அவன் சோத்திரம் கர்த்தர் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மிருதுவானவைகள். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். அப்போ இந்த தேன் கூட தொட்டா ரொம்ப மிருதுவா இருக்கும். அது கல்லா இருக்காது, கடினமா இருக்காது, ரொம்ப ஒரு ஹார்டா இருக்காது, ரொம்ப ரஃபா இருக்காது. அது ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதுவே அப்படியே பார்க்கறது தொடுறதுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். அது அப்படியே எண்ணெய் வடிகிறது போல இருக்கும். அப்போ இந்த தேன்கூடு இவ்வளவு மிருதுவா இருக்கு அப்படின்னா, அந்த மிருதுவான தேன்கூடு எதை காண்பிக்கிறது? நம்முடைய வாயின் சொற்களை வெண்ணெயை போல இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. உங்க வாயின் சொற்கள் 2 விதத்துல இருக்கணும். ஒண்ணு வெண்ணெய போல இருக்கணும், இல்லாட்டி எண்ணெய போல இருக்கணும். இது ஏதோ நான் பச்சையா திட்டுற மாதிரி தெரியும். நான் இங்க திட்டத்துக்கு வரல, இங்க திட்டுறது என் வேலையும் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வசனத்தை சொல்றேன். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாயின் வார்த்தை ஒன்று வெண்ணெய போல இருக்கணும், இல்லாட்டி எண்ணெய போல இருக்கணும். அது எண்ணெய வெண்ணெய போல, 2வது எண்ணெய போல. இந்த வெண்ணெய் என்பது அது நல்ல எண்ணெயிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட பால், தயிர், மோரிலிருந்து உருவாக்கப்பட்ட வெள்ளையானது. அந்த வெள்ளையை தான் அங்கு வெண்ணெய் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு வெண்மை நிறைந்த கபடமில்லாத வார்த்தையா இருக்கணும். மூடி மறைச்சி பேசுறது வெண்ணெயை போன்ற வார்த்தை அல்ல.
ஓ, இதை தூக்கி அதுல போட்டு, அதை தூக்கி இதுல போட்டு, இப்படி சமாளிச்சிரும் அப்படி சமாளிச்சிரும் மாத்தி பேசுறது, அது நல்ல மிருதுவான தேனுக்கும் மிருதுவான தேன் கூட்டுக்கும் வெண்ணெய்க்கும் ஒப்பானது அல்ல. ஓ, இந்த மிருதுவான தேன்கூடு என்பது முதலாவது நல்ல வெண்ணெய்க்கு ஒப்பா இருக்கு. அந்த வெண்ணெய் என்பதே நல்ல சுத்தமானது. அது பாலிலிருந்து வந்தது, பாலிலிருந்து தயிராய் மாறுது, தயிரிலிருந்து மோராய் மாறுது, அந்த மோரிலிருந்து கடைந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த வெண்ணெய். அப்ப பால் என்பது ஞானப்பால் என்று சொல்லுது, அது ஞானத்தை குறிக்கிறது. தயிர் என்பது வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகத்துல தயிரை குறித்து தெளிவாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லு தயிரை போல, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தயிர் போல, யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் என்னை பால் போல வார்த்து தயிர் போல உறைய பண்ணினீர். அப்போ பால் என்பது ஞான வெளிப்பாடு, தயிர் என்பது உறைந்திருப்பது, உயிர் உறைந்திருப்பது எதை குறிக்கிறது? ஓ, தேவ சமூகமே தஞ்சம், கர்த்தருடைய பாதமே தஞ்சம் என்று அப்படி விழுந்து கிடக்கிறதுக்கு பேர் தான் ஓ உறைந்து போகிற அனுபவம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ சோதரம், அந்த ஒன்று பால், இரண்டாவது தயிர். அந்த தயிரில் இருந்துதான் என்ன வருகிறது? நல்ல மோர் வருகிறது. இந்த மோர் என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தண்ணீரை போல வார்க்கப்படுகிற அனுபவம், ஆண்டவருக்காக எந்த நிலைமைக்கும் போகக்கூடிய ஓ ஜீவ பலியாய் வார்க்கப்படுகிறானோ. ஆரம்பத்துல பார்த்தா சுத்தமான மாட்டுடைய பால், இரண்டாவது பார்த்தா கெட்டியான உறைந்து போன தயிர், மூன்றாவது அப்படியே வார்க்கப்பட்ட தண்ணீராய் போவது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து ரத்தம் தண்ணீராய் ஓடினது, அவருடைய வேர்வை ரத்தமும் தண்ணீராய் ஓடினது. அதுதான் மோர். இந்த பால், இந்த தயிர், இந்த மோருக்கு பின்னாடிதான் என்ன வருது? அழகான வெண்ணெய் வருகிறது. அப்ப கவனிங்க, இதுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட அந்த வெண்ணெய் எப்படி தெரியுமா இருக்கும்? நல்ல ஒரு பந்து போல இருக்கும். அப்போ தேன்கூடு என்பது மிருதுவானதை குறிக்கிறது. அந்த மிருது என்பது வெண்ணெயை போல சுத்தமானதாக, நல்ல சுத்திரம் உடைத்து நொறுக்கப்பட்டு வார்க்கப்பட்டு தேவனுக்காக சுத்திரம் ஆயத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இப்போ ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு வருது. என்ன எச்சரிக்கை? தேவன் உங்களை தேன்கூடா மாத்துறாரு, அந்த தேன்கூட்டை மிருதுவா மாத்துறாரு. அந்த மிருதுவா மாத்துறதுக்கு தான் உங்களை வெண்ணெயா மாத்துறாரு. நீங்க ஒருவேளை ஆண்டவர் உங்களை பாலை கொடுத்து, தயிரை கொடுத்து, மோரை கொடுத்து வெண்ணெயா உருவாக்க பார்த்தும் நீங்க வெண்ணெயா உருவாகலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஆண்டவர் நினைச்சுவாரு, இன்னொரு ஃபேக்டரிக்கு உங்களை அனுப்பிடுவார். அந்த ஃபேக்டரி என்ன ஃபேக்டரி தெரியுமா? ஆயில் ஃபேக்டரி, எண்ணெய் தொழிற்சாலை. அப்ப வெண்ணெயிலிருந்து அடுத்து அங்க எண்ணெய் வருது. நீங்க நல்ல சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா வெண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் சம்பந்தம் கிடையாது. வெண்ணெய் என்பது பாலிலிருந்து வரக்கூடியது, எண்ணெய் என்பது கொட்டைகளிலிருந்து விளைச்சலிருந்து வரக்கூடியது. ஆனா இங்க வசனம் சொல்லுது வெண்ணெயும் எண்ணெயுமான வார்த்தை. இப்ப வெண்ணெய்க்கு அடுத்து ஏன் என்ன வருதுன்னா, தேவன் உருவாக்குதலுக்கு ஒப்பு கொடுத்து அதன்படி நாம் மாற வேண்டும். அப்படி ஒருவேளை மாறல அப்படின்னா ஆண்டவர் எண்ணெயா மாற்றிடுவார், எண்ணெய்க்கு கொண்டு போய் கொடுத்துருவார். எண்ணெயை கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்களை நல்லா அடுப்ப பத்த வச்சு சட்டியில போட்டு கொதிக்க வச்சிருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ தேன் என்கிற அனுபவம், தேன் கூடு என்கிற அனுபவம் நம்மை மிருதுவாக்கக்கூடியது. சிலருக்கு என்ன சொன்னாலும் அந்த சாஃப்ட்னஸ் வராது, எவ்வளவு சொன்னாலும் இந்த ஸ்மூத்னஸ் வராது. எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் எமோஷன், எப்ப பார்த்தாலும் சத்தம், எப்ப பார்த்தாலும் இறைச்சல், எல்லாத்திலும் குரலை உயர்த்துறது, எப்ப பார்த்தாலும் சிங்கத்தை போல கர்ச்சிக்கிற மாதிரி காண்பிக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு நான் செய்யறதுதான் கரெக்டிங் சிங்கம் போல இருக்கலாம், ரொம்ப ஜாக்கிரதை.
ஆண்டவர் என்னையா மாற்றிடுவாரு, என்னையா மாற்றிட்டாரு. ஓ கர்த்தர் நல்லவர், சோதரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுப்புக்கு தான் போக வேண்டியது வரும், கொதிக்க வைக்க வேண்டியதா வரும், கடந்து போகட்டும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த தேன் கூடு என்பது நல்ல அருமையான மிருதுவானதை காண்பிக்கிறது. அந்த மிருது என்பது நல்ல வெண்ணெயை காண்பிக்கிறது. அந்த வெண்ணெய் என்பது தேவனால் உருவாக்கப்படுகிற உருவாக்குதலை காண்பிக்கிறது. இந்த வெண்ணெயை குறித்து இன்னும் நாம் உங்களுக்கு நல்ல விளக்கம் சொல்லணும்னாக்கா நேரம் கிடையாது. ஓ சோதரம், நான் அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து போகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த தேன் கூடு என்று சொன்னால் முதலாவது புசிக்கத்தக்கது என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். இரண்டாவது அது கண்களை தெளிவாக்கக்கூடியது என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். மூன்றாவது அந்த தேன்கூடு என்பது நல்ல மிருதுவாகுகிற தன்மை என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். நான்காவதாக இந்த தேன்கூடு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 16:24 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். ஆமென். இங்கு தேன்கூட்டை ஆண்டவர் ஆவியானவர் நான்காவதாக எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? நல்ல ஔஷதத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நல்ல ஔஷதம். இந்த ஔஷதம் என்றால் என்ன? இந்த ஔஷதம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த ஔஷதத்தை குறித்து வேதம் கொடுக்கிற நல்ல விளக்கம் என்ன? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 30:13. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. இப்போ ஔஷதம் என்றால் எதை குறிக்கிறது? அது ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. ஒன்று காயம் கட்டுதலை குறிக்கிறது, இரண்டாவது நல்ல சொஸ்தமாக்கப்படுதல் என்கிற சுகமாக்குதலை குறிக்கிறது. நல்ல அபிஷேகிக்கப்பட்ட ஒரு விசுவாசி நல்ல சத்திய உபதேசத்தை கேட்டு அதன்படி வாழ தீர்மானிக்கிற ஒரு தேவப்பிள்ளை எப்போதும் எப்படி இருக்கணும்னா மற்றவர்களுடைய காயத்தை கட்டக்கூடியவர்களா இருக்கணும். குற்றம் சாட்டிக்கிட்டு, குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு, கோல் மூட்டிக்கிட்டு, அவங்கள பத்தி ஏதோ ஒரு இழிவா பேசிக்கிட்டு, இல்லாட்டி சொத்துற தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு எம்மௌசத்துறை இருதயங்களை காயப்படுத்தி, மனதை காயப்படுத்தி, அல்லது வார்த்தையினால் சரீரத்தை காயப்படுத்தி, இப்படி எந்த நேரமும் யாரும் நாம் காயப்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. தேன் கூடு என்பது நான்காவதாக ஔஷதம். அந்த ஔஷதத்துக்கு ரெண்டு நல்ல தெய்வீக தன்மை இருக்கு. ஒன்று, அது காயத்தை ஆற்றக்கூடியதுதான் ஔஷதம். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வாயின் வார்த்தையினால, உங்களுடைய ஜபத்தினால, உங்களுடைய ஆலோசனையினால, உங்களுடைய முன்மாதிரியின் ஜீவியத்தினால யாருடைய காயத்தை நீங்க ஆத்தி இருக்கீங்க? எத்தனை பேர் உங்களால் காயம் ஆற்றப்பட்டிருக்கிறார்கள்? இந்த மாதம் வேற ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வேண்டாம், இந்த 2024ஆம் ஆண்டு இந்த மே மாசம், இந்த மாசத்துல எத்தனை பேருடைய காயத்தை நீங்க ஆத்திருக்கீங்க? அதுக்குன்னு கையில டிஞ்சரை தூக்கிட்டே தெரிய முடியுமா? பேண்டைட தூக்கிட்டே தெரிய முடியுமா? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுக்கிட்டே போட முடியுமா? முடியாது. அப்ப காயத்தை ஆற்றுறதுன்னா எப்படிங்க? அதுக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு வே ஆஃப் மெத்தட் இருக்கு. என்னன்னாக்கா, கடந்த காலத்துல ஏதோ ஆக்ரோஷத்துல, கடந்த காலத்துல ஏதோ கோபத்துல,
கடந்த காலத்துல ஏதோ அவசரத்துல உங்களுடைய செய்கை யாரையாவது துக்கப்படுத்தி இருக்கும். உங்களை குறித்து ஒரு விரக்தியை உண்டு பண்ணி இருக்கும். அது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்க காயம் கட்டணும்னு சொல்லி நோயாளிகளை பார்க்க ஆஸ்பத்திரி போக வேண்டாம். இந்த செய்தியை கேட்கிற நீங்க கடந்த நாட்கள்ல உங்களுடைய கோபம், உங்களுடைய வருத்தம், உங்களுடைய அவசரம், உங்க ஆத்திரம் யாருடைய மனதை காயப்படுத்தி இருக்கும்? அதை கொஞ்சம் யோசிங்க. ஒரு சின்ன பிட் பேப்பர் எடுங்க, ஒரு பேனாவை எடுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நான் யாரையாவது காயப்படுத்தி இருக்கிறேன்னா எனக்கு உணர்த்தும் என்று சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பா உணர்த்துவாரு. அந்த பேர் அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு அந்த இன்னைக்கு நீ சொன்னீரே, என்னை தேன்கூடு போல மாற்றுகிறேன் சொன்னீரே. தேன்கூடு என்றால் ஔஷதம் அல்லவா? ஔஷதம் என்று சொன்னால் காயங்களை கட்டுவதல்லவா? இன்னைக்கு நான் யாரை காயப்படுத்தல. இப்ப கொஞ்ச நாள நான் பரிசுத்தவாட்டியா இருக்கிறேன், கொஞ்ச நாள பரிசுத்தவானா இருக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் காயப்படுத்தி இருக்கிறேன். இந்த பேர் எனக்கு முன்னாடி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களை கூப்பிட்டு பேச போறேன். அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்ல போறேன். அவங்கள்ட்ட ஒரு சாரி சொல்ல போறேன். அவங்கள்ட்ட சொல்றோம் அன்பை பகிர்ந்து கொள்ள போறேன். எனக்காக அவங்க உள்ளத்தில் பேசுன்னு சொல்லிட்டு வாலண்டியரா ஒரு போன் பண்ணி அவங்கள்ட்ட அன்பா சொல்றோம். கடந்த மாசத்துல, கடந்த வருஷத்துல, கடந்த நாட்கள்ல ஏதோ புத்தியனமா நான் பண்ணிட்டேன். அது என் இருதயத்தை குத்திக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பகல் தினந்தோறும் ஆராதனையோடு பேசினாரு. இதுக்கு மேல நான் அந்த காயத்தோடு நான் இப்படியே இருந்தா, திடீர்னு செத்து போயிட்டா, உன்னை காயப்படுத்துறதுனாலேயே நான் பரலோகத்தை இழந்துருவேன். அதனால என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை கேட்டாலே போதும். இதுதாங்க காயம் கட்டுதல். இதுக்கு பேர் தாங்க ஔஷதம். ஆனா நிறைய பேருடைய விசுவாசத்தின் உறுதி என்ன தெரியுமா? அவங்க என் காயத்தை கட்டட்டும், அவங்க என்னுடைய வேதனைய ஆத்தட்டும், அவங்க எனக்கு எதிராக எழும்பினது முதல் சாரி சொல்லட்டும். நான் சொல்றேன், அவங்க உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அது கர்த்தர் அவங்கள்ட்ட பேசி இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாருன்னா நீங்க உங்க ஜாதி பெருமையை விட்டுட்டு, மத பெருமையை விட்டுட்டு, படிப்பு பெருமையை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கணம் ஆண்டவர்ட்ட ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு பாருங்க. இதுக்கு பேர் தாங்க காயம் கட்டுதல். இனிமே நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் நீங்க சொல்லலாம், ஆனா காயம் பண்ணாமல் இருக்க முடியாது. நீங்க மன்னிப்பு கேட்டால், ஒப்புரவு ஆனால், உங்களை தாழ்த்தினால் மட்டும்தான் இனி காயப்படுத்தாமல் வாழ முடியும். அதுதான் தேன்கூடு, அதுதான் ஔஷதம். இந்த ஔஷதம் என்பது நல்ல காயம் கட்டுதல். இன்னொன்னு தெரியுமா? அந்த எரேமியா 30:13 சொல்லுது, ஓ சத்துரு, காயங்களை கட்டும்படி. காயத்தை கட்டிட்டு அடுத்த வாசலுங்க, உன்னை சொஸ்தப்படும் ஔஷதம். இந்த காயம் நீங்க யாருடையாவது போன் பண்ணி இல்லாட்டி நேரடியா போய் கண்ணீர் விட்டு கைய பிடிச்சி நல்ல அழுத்தமா ஒரு எச்சியோடு கூட ஒரு முத்தத்தை கொடுத்து, ஒரு கட்டி பிடிச்சிட்டு கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இல்லாட்டி போன் பண்ணியாவது பேசிட்டு ஒரு கண்ணீர் விட்டுட்டு அந்த காயத்தை கட்டி பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, நோய்களை அது சுத்தமாக்கும். உங்க உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகுங்க. நீங்க டாக்டர் செக்கப்புக்கு போகவே வேண்டாம். அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்க்கவே வேண்டாம். அவங்க சொல்ற அந்த ஸ்கேனு, இந்த ஸ்கேனு, எந்த ஸ்கேனு தேவையில்லை, எக்ஸ்ரே தேவையில்லை, இசிஜி தேவையில்லை, பிளட் டெஸ்ட் தேவையில்லை, ஐ டெஸ்ட் தேவையில்லை, ஃபுல் செக்அப் தேவையில்லை. உங்களுடைய எல்லா ஒட்டுமொத்த நோய்களும் மாறுவதற்கு ஒரே வழி, நீங்க நம்பர் 1 தேன்கூடா மாறணும். அந்த தேன்கூடா மாறணும்னா நீங்க ஔஷதமா மாறணும். ஔஷதம்னா முதலாவது மற்றவங்க காயத்தை ஆத்தணும், அந்த காயத்தை கட்டணும். அதை கட்டிட்டு நீங்க பாருங்க, உங்க ஆஸ்மா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகும். இது நான் கூட்டி பேசுகிற வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. உங்களுடைய எலும்புரிக்கு நோய் தானாகவே விடுதலையாகும். இது தேவன் சொல்லுகிற வார்த்தை.
உங்களோட மூச்சு இழைப்பு பிரச்சனைகள் தானாகவே வெளியேறும். இது கர்த்தருடைய சொல். இதை விட்டுட்டு சுகமாக்குகிற ஊழியக்காரர் நடத்துற கூட்டத்துக்கு போறது, அங்க தீர்க்க தரிசனம் சொல்ற கூட்டத்துக்கு போறது, இன்னொருத்தர் போன் பண்ணி ஜெபம்னா சுகமாகுன்றது, அதெல்லாம் டெம்பரவரி டெலிவரன்ஸ். எஸ்எஸ்கே சாமுவேல் ஜெபிக்கிறார்னாக்கா சாமுவேலுடைய ஏக்கத்துக்காக ஒருவேளை கர்த்தர் உங்களை சுகமாக்குவா. ஆனா சாமுவேல் சுகமாக்குவது நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் டெலிவரன்ஸ் வேணும்னா நீங்க தேன் கூடாகிய ஔஷதமா மாறணும். ஔஷதமா மாறினது உண்மைன்னா மற்றவங்களுடைய காயத்தை கட்டணும். இந்த சத்தியத்துக்குள்ள வாங்க, இந்த உபதேசத்துக்குள்ள வாங்க. இன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்னுடைய மச்சான நான் கேவலமா பேசுனது உண்மைதான், என்னுடைய நாத்தனார நான் மகா அருவருப்பா தூற்றினது உண்மைதான், என்னுடைய மைத்துனனுக்கு ரகசியமா வேலை பார்த்தது உண்மைதான், என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் கோல் மூட்டி விட்டது உண்மைதான், என்னாலதான் இந்த தகராறு வந்தது, அந்த தகராறை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு காயம் கட்டுகிற ஊழியத்தை செய்யுங்க. இது நீங்க டபரா அடிக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் போய் சபையில சொல்ல வேண்டாம். உங்களுக்கும் தேவனுக்கும். எனக்கு கூட போன் பண்ணி, பாஸ்டர் நீங்க இப்படி சொன்னீங்க, நான் போய் ஒப்புரவாயிட்டேன், நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்க என்கிட்ட கூட சொல்ல வேண்டாம். நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா நீங்க செய்யறீங்களா இல்லை என்றதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார். திரும்பவும் சொல்லிடுறேன், நீங்க காயம் கட்டுகிற வேலையை பார்த்துட்டீங்கன்னா எல்லா நோய்களிலிருந்தும் கர்த்தர் குணமாக்கிடுவார். போன மாசம் சேலம் கூட்டத்துல இதத்தான் அழுத்தம் திருத்தமா ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார். பாவத்தின் மிகுதியினால் அக்கிரமம், அக்கிரமத்தின் மிகுதியினால் நோய், அக்கிரமம் மன்னிக்கப்பட்டால் நோய் குணமாகும். அப்போ இந்த தேன்கூடு என்பது நான்காவது நல்ல அழகான ஔஷதம். இந்த ஔஷதம் என்பது காயம் கட்டுதல். நாம் போய் காயங்களை கட்டினாலே நமக்குள் இருக்கிற மருத்துவ செலவெல்லாம் குறைஞ்சிடும். ஹாஸ்பிட்டல் அலைச்சல் குறைஞ்சி போயிடும். நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்லாமலே போயிடும். இதுதாங்க ரகசியம். இன்றைக்கே முடிவெடுங்க. இது வேற யாருக்கோ பேசுறாருன்னு சொல்லிட்டு கையை தூக்கி அப்படி வேற ஒருத்தவங்க தலையில போட பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட தான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு, உங்கள்கிட்ட தான் கர்த்தர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஒரு தேன் கூடு போல அழக கூட்டமா இருக்கணும், நல்ல ஒரு ஐக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு மகிமையா இருக்கணும். கர்த்தர் கடைசியா இந்த தேன்கூடு என்பதின் கடைசி வார்த்தை நான் சொல்லி உங்க எல்லாருக்கும் தனித்தனியா நான் செபிக்க விரும்புகிறேன். இந்த தேன்கூடு என்பது முதலாவது புசிக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது கண்கள் தெளிவடைகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. மூன்றாவது மிருது அடைகிற தன்மையை காண்பிக்கிறது. நான்காவது ஔஷதமாய் மாறுகிற தன்மையை காண்பிக்கிறது இந்த தேன்கூடு. ஐந்தாவது எப்படிப்பட்டதாய் மாறுகிறது சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 27:7. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். அல்லேலூயா. இந்த தேன் கூட்டை குறித்து வேதம் சொல்லும் போது அது கடைசியாய் ஒரு மனுஷனுக்கு என்னத்தை கொடுக்கிறதுனா நல்ல திருப்தியை கொடுக்கிறது, நல்ல திருப்தியை கொடுக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்கிற உங்க ஜீவியம் நல்ல திருப்தி அடைய வேண்டும். கர்த்தர் நல்லவே. தேவனுடைய தேன் கூட்டினாலே உங்க உள்ளம் திருப்தி அடைய வேண்டும். நீங்க ஒரு தேன் கூடாய் மாறினால் அநேகரை திருப்திப்படுத்துகிற பாத்திரமாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த தேன் கூடு என்பது ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை, ஒரு ஊழியக்காரரை, ஒரு ஊழியக்காரியை, ஒரு சபையை, ஒரு ஊழியத்தை, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர்
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல திருப்தி படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த திருப்தி உங்களுக்கு உண்டாவதாக. திருப்தியை குறித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிற அருமையான ஒரு சாட்சி, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பவுல் முதலாவது நல்ல புசிக்கிற தேன்கூடாய் மாறி இருக்கிறார். இந்த பவுல் இரண்டாவது கண்கள் தெளிவடைந்த தேன்கூடாய் மாறி இருக்கிறார். இந்த பவுல் மூன்றாவது மிருதுவான தேன்கூடாய் மாறி இருந்திருக்கிறார். இந்த பவுல் நான்காவது ஔஷதமாகிய தேன்கூடாய் மாறி இருந்திருக்கிறார். இந்த பவுல் ஐந்தாவது அதனாலதான் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐயா, கர்த்தர் நல்லவே. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியும். என்னுடைய ஊழியம், என்னுடைய ஜீவியத்தை பொறுத்தளவுக்கு நான் தைரியமாய் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்துல நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கூப்பிட்டாலும் போகாயத்தம், இன்றைக்கு கர்த்தர் வந்தாலும் அவரோடு பறக்காயத்தம். ஏனென்றால் இந்த இடத்துல நான் திருப்தி அடைவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. நான் ஜீவனிலும் அதிகமாய் விரும்பினது கர்த்தருடைய ஊழியத்தை. இந்நாள் வரைக்கும் அந்த ஊழியத்தை செம்மையாய் செய்ய, குறைவில்லாமல் செய்ய, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க கர்த்தரனை வைத்திருக்கிறார். நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இதுதாங்க தேன்கூட்டின் அனுபவம். இன்னைக்கு உங்க வாய் சொல்லட்டும், இந்த தேன்கூடு போல நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை திருப்தியாய் வைத்திருக்கிறார். என் மனைவியோடு, என் புருஷனோடு, என் பிள்ளைகளோடு, என் சபையோடு, என் ஊழியக்காரனோடு, என் ஜனங்களோடு என்னை திருப்தியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவே. திருப்தியானவன் தேன்கூட்டை மதிப்பான். தேன்கூடு என்பது நல்ல திருப்தி. இந்த நம்பிக்கையின் திருப்தி உங்களுக்கு உண்டாவதாக. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். தேன்கூட்டை குறித்து 5 பிரமாணங்களை கர்த்தர் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம் தேன்கூடு என்பது சாதாரணமானது தானே என்று சொல்லி, இல்லங்க, அந்த தேன்கூட்டுக்குள் எவ்வளவு மகத்துவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது பிழிய 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 ஒவ்வொரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதுதான் தேன்கூடு. தேன்கூட்டை பிழிஞ்சா ஈக்களா வரும், தேன்கூட்டுக்கு பிழிஞ்சா தேனீக்களா வரும், தேன்கூட்டை பிழிஞ்சா நல்ல தேனா வரும், தேன்கூட்டை பிழிஞ்சா தேன் அடையா வரும், தேன்கூட்டை பிழிஞ்சா நல்ல அருமையா ருசியா வரும், தேன்கூட்டை பிழிஞ்சா அது நல்ல இன்பமா வரும். அந்த தேன்கூட்டிலிருந்து வரக்கூடியவைகள் ஏராளம் ஏராளம். உங்களையும் ஆண்டவர் இந்த தேன்கூடாய் மாற்றுவாராக. உங்களையும் தேவனாகிய கர்த்தர் இந்த தேன்கூடாய் உருவாக்குவாராக. எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஓ கர்த்தர் நல்லவே. ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான ஒரு தேன்கூடாய் மாற்றணும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பல உபதேசத்துல ஒரு பிரதான உபதேசம், நீங்கள் தேன்கூடு என்கிற ஔஷதமாய் மாற வேண்டும். அந்த ஔஷதம் என்று சொன்னா மற்றவருடைய காயங்களை கட்டுவது தான் முதல் ஔஷதம். அந்த காயங்களை கட்டிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய நோயெல்லாம் உங்களை விட்டு போயிடும், உங்க வியாதி எல்லாம் உங்களை விட்டு போயிடும். ஆஸ்பத்திரிக்கு போயிட ஆயிரக்கணக்கான பணங்கள் உங்களுக்கே திரும்பி வரும். தேவையில்லாத அலைச்சல் எல்லாம் மாறி போகும். அது இல்லாமல் எத்தனை ஊழியர்கள், எத்தனை ஊழியங்கள் யார் ஜெபித்தாலும் அங்கு பூரண சுகம் ஆவதே இல்லை.
நாம் போய் மற்றவருடைய காயத்தை கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். இப்ப எல்லாரும் கத்திட்டு சொல்ல, ஆண்டவரே என்னை ஔஷதம் என்னும் தேன் கொண்டாய் மாற்று. இன்னைக்கு இந்த தேவ சமூகத்துல நான் ஒரு சத்தியம் பண்ணுகிறேன். இன்னைக்கு இந்த தேவ சமூகத்துல நான் தாழ்மையின் பொருத்தனை பண்ணுகிறேன். இன்றைக்கு இந்த தேவ சமூகத்திலே சத்தியத்துக்கு முன்பாய் நான் தலை வணங்குகிறேன். உண்மையாகவே நான் எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. ஊழியம் என்ற பேரிலே காயப்படுத்தி இருக்கிறேன். ஓசத்தில் நான் மூத்தவள் என்கிற பேரிலே காயப்படுத்தி இருக்கிறேன். பொறுமை இல்லாமல் காயப்படுத்தி இருக்கிறேன். அந்த காயங்கள் யாரெல்லாம் காயப்படுத்தினேனோ அதை உட்கார்ந்து நான் பெயர் எடுப்பேன். அவருடைய பெயர்கள் எல்லாம் எழுதுவேன். நேரடியாய் போய் அவர்களுக்கு ஒரு அன்பின் முத்தத்தை கொடுப்பேன். அவர்கள் கைகளை பிடிப்பேன். இல்லாவிட்டால் போன் பண்ணியாவது கண்ணீரோடு மன்னிப்பை கேட்பேன். ஆண்டவரே, நான் வியாதியில் படுத்தது போதோ, நான் நோய்வாய்ப்பட்டது போதோ, நான் பாதிக்கப்பட்டது போதோ, ஆண்டவரே காயத்தை கட்டுகிறவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்ல முடியுமா? வாய்களை திறந்து கடைசி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்திலே